இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதல் வருவதற்கான 7 விதமான காரணங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எழுப்புதல் நம் தேசத்துல வரணும், கிராமத்துல வரணும், சபைகளுக்குள்ளாக வரணும்னு நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் எழுப்புதலுக்காக அவர்கள் தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். தன்னுடைய பிராணனை கூட அவர்கள் பொருட்டாக எண்ணவில்லை. இன்னும் அந்த அப்போஸ்தலர்களை சொல்வோம் என்றால் அவர்கள் உலகத்தை தலைகீழாக மாற்றினவர்கள். இன்னும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்று சொன்னவர்கள். இன்னும் சொன்னா அவர்கள் சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தை போதித்தார்கள். கடைசி கால எழுப்புதலிலே நாம் இப்படிப்பட்ட காரியம் நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய மனிதர்கள், சில ஊழியர்கள் கூட ஆண்டவருடைய நாமத்தை பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் தங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்கும் போது அவர்கள் வசனத்தை முன்னிறுத்தி அவர்கள் வசன மார்க்கமாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஆதி அப்போஸ்தலர் இன்றைக்கு 5ஆம் நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சபையிலே, நம்மளுடைய தேசத்துல எழுப்புதல் வருவதற்கு இந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, அவங்க என்ன செய்தார்னா வசன மார்க்கத்தாராய் வாழ்ந்தார்கள், வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்களாம். அப்போஸ்தலர்கள் 1:1 அதிகாரம் 20 வசனம் சொல்கிறது, சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக்க கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க, இங்க இந்த சங்கீத புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை குறித்து ஆதி அப்போஸ்தலர் சொல்கிறார். அந்த வசனம் யாரை குறிக்கிறதுன்னா யூதாஸ் காரியத்து. அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கிக்கும் போது யூதாஸ் காரியத்துன்னு ஒருவன் இருந்தான், அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் என்று சொல்லி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுவும் தாவீது ஆவியினாலே இந்த வார்த்தையை சொன்னான், அந்த வார்த்தை நிறைவேறினது என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 17-18 அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். எங்க கூட தான் இருந்தான், எங்க கூட தான் ஊழியத்துக்கு வந்தான், எல்லாம் செய்தான். ஆனால் அவன் செய்த காரியம் அநீதித்தின் கூலியினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து, அவன் அநீதியினால நிலத்தை சம்பாதிச்சு தலைகீழாக விழுந்தான். அவன் குடலெல்லாம், அவன் வயிறெல்லாம் வெடிச்சு குடல் சரிந்து போயிடுச்சுன்னு சொல்ல. இங்க இருந்த எருசலேம்ல உள்ள குடிகள் எல்லாத்துக்கும் இத பத்தி நல்லா தெரியும். அதனால இந்த நிலம் இப்ப இரத்த பூமி என்று, இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும்படி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் யூதாஸ் காரியத்து எங்க கூட இருந்தான், ஆனால் அவன் உலகத்தானாய் மாறிவிட்டான், பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்டான். ஆனால் அந்த வசனத்தை கூட அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு வசனத்தை அப்போஸ்தலர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் நடபடிக்கையிலே அந்த புஸ்தகத்துல யோவேல் இருந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்க.
அதுவும் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை அவர் அற்புதம் அடையாளம் வரும், அவர் வருகைக்கு முன்பதாக அல்லாமலும் உயரே வானத்துல வந்து அற்புதம் நடக்கும், கீழே பூமியில வந்து இரத்தம் அக்னி புகை கடாக்கிய அதிசயங்களை காணப்படும், கர்த்தருடைய நாள் பெரிதும் பிரகாசமுள்ள நாள், அவர் வருமுன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் வந்து இரத்தமாகவும் மாறும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:21 இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார் என்று சொல்லி அவன் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை சுட்டி காட்டுகிறார்கள். அப்போஸ்தலர் 3:24 சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை சொல்கிறார். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. இன்னும் மோசே குறித்து சொல்றாங்க. அப்போஸ்தலர் 3:22-23 மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவனவனோ அவன் ஜாதியில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் சொல்லி அங்கே மோசே சொல்கிறார். இன்னும் தாவீது இன்னொரு சங்கீதத்துல அந்த வசனத்தை சொன்னார் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் 4:26 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்னும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீது வாக்கினால் உரைத்தீரே என்று சொல்லி அவங்க பிரசங்கிக்கிறாங்க. அவர்கள் வசன மார்க்கமாய் இருந்தாங்க. சும்மா ஏனோ தானோண்டு போனோமா, ஆண்டவரை குறிச்சு பேசலாமா, பாருங்க வேத அறிவில்லாம நிக்கல, அவங்க வேதத்தின் வசனங்களை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வேத வாக்கினால் தேறினவர்களாக இருந்தாங்க. அவர்களை எதிர்த்து வந்த எல்லாருக்கும் பதில் சொல்லுமன்னாங்க, வசனங்களை அறிந்திருந்தாங்க. பாருங்க தைரியமா பேசுறாங்க. பாருங்க இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு முறையாவது வேதத்தை வாசிச்சிருக்கோம். இன்னும் தைரியம் இல்லை, நமக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்வதற்கு கூட தைரியம் இல்லை. சுவிசேஷத்தை இன்னைக்கு அறிவிக்க நம்மளுக்கு வாய்ப்பு இல்லாம போய்விட்டது. ஆனா சில நேரங்கள வாய்ப்பு கிடைத்தும் எத்தனை பேர் தைரியமா வசனத்தை நம்ம பேசிக்கிறோம். பாருங்க அப்போஸ்தலர்கள் அவங்க வசனத்தை தைரியமா பேசினாங்க. அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோலிருந்து எழும்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் சாட்சியா நிற்கிறாங்க. இன்னும் அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொல்றாங்க. தேவ வசனத்தை தைரியத்தோடு கூறுகிறார்கள். தேசாதிபதியிடம் கூட தைரியமாய் உத்தரவு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 24:10 பவுல் பேசும்படி தேசாதிபதியை செய்கை காட்டின போது அவன் உத்தரவாதமாக, நீர் அநேக வருஷங்காலமாய் இந்த தேசத்தாருடன் நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரம் சொல்லுகிறேன் என்று சொல்றான். பாருங்க இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அங்கே ஆதி அப்போஸ்தலர் எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கிய காரணம் வசன மார்க்கத்தாராய் வாழ்ந்தார்கள், வசனத்தை தைரியமாய் போதித்தார்கள். இன்றைக்கு இந்த எழுப்புதலுக்கு நாம் தயாராகணும். நம்ம தேசம் எழுப்புதலுக்கு தயாராகணும்னா நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஜெபிப்பது நல்லது. ஆனால் நம் பிள்ளைகளுக்கு நாம் இன்னும் நம் கைகளில் இருக்கிற வேதாகமத்தின் அந்த வசனத்தை படித்து வசன மார்க்கமாய் நடக்க கர்த்தர் அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களை இந்த சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் எழுப்புதலுக்கு மிக முக்கியமான காரணம் வசன மார்க்கமாய் இருந்தார்கள். வசனத்தை அவர்கள் சொல்லி அவர்கள் தைரியத்தோடு பிரசங்கித்தார்கள். வார்த்தையின்படி நாங்க உம்முடைய வசனத்தை வசனத்தை நாங்க தைரியமாக பெற்றுக்கொள்ள, அதை வாசிக்க, அதை அனுதினம் உட்கொள்ள நீங்க கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி விரும்பினோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை